வணக்கம். குடும்பம்னு வரும்போதே வேத ஜோதிடத்துல ஒரு கேள்வி நிறைய பேரோட மனசுல ஒரு விதமான கவலைய உண்டாக்குது. அது என்னன்னா, ஜாதகத்துல குரு பகவான் கொஞ்சம் பலவீனமா இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? வாங்க இன்னைக்கு இந்த விஷயத்த பத்தி தெளிவா பார்க்கலாம். இந்த கேள்வி உங்க மனசுல எப்பவாவது ஓடி இருக்கா? உங்க ஜாதகத்தை பார்த்து அச்சச்சோ குரு சரியில்லையே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டதுண்டா? நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் இப்படிதான் யோசிக்கிறாங்க. வாங்க இந்த பொதுவான பயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நேருக்கு நேரா பாப்போம். முதல்ல ஒரு நல்ல செய்தி, இதுக்கு பதில் ஒரு பெரிய இல்ல. ஆமாங்க, உங்க கனவுகளும் ஆசைகளும் ஒரே ஒரு கிரகத்தோட நிலைய மட்டும் சார்ந்து இல்ல. ஜோதிடம்ங்கிறது இதை விட ரொம்ப ஆழமானது, நுணுக்கமானது. அது எப்படின்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, ஏன் இந்த குருவை பத்தி இவ்ளோ பேச்சு? வேத ஜோதிடத்துல குருவ தேவகுருன்னு சொல்வாங்க. அதாவது தேவர்களுக்கே அவர்தான் வழிகாட்டி. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கை பயணத்துல அவரோட முக்கியத்துவம் எவ்ளோ பெரியதா இருக்கும்னு. அவர்தான் ஆசீர்வாதங்களுக்கும் வம்சவிருத்திக்கும் அதிபதி. ஏன் இந்த பதற்றம் வருதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒருத்தரோட ஜாதகத்துல குரு பலவீனமா இருக்கிறத பார்த்த உடனே எதிர்காலத்தை பத்தி ஒரு விதமான பயம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா ஜோதிடம்ங்கிறது ஒரு முழுமையான படம் மாதிரி. ஒரு சின்ன துண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நாம ஒரு முடிவுக்கு வரவே கூடாது, இல்லையா? சரி, இப்போ இந்த கட்டுக்கதையிலிருந்து வெளியே வந்து உண்மையில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜோதிடம் எப்பவுமே ஒரு பேலன்ஸ் பத்தி தான் பேசும். உங்க ஜாதகத்துல ஒரு இடத்துல பலவீனம் இருந்தா அதை சரி செய்ய இன்னொரு இடத்துல ஒரு மறைக்கப்பட்ட பலம் கண்டிப்பா இருக்கும். அந்த சக்தி என்னன்னு பாப்போமா? ஒரு பக்கம் குருவோட பலவீனம் ஒரு சவால் மாதிரி தெரியலாம். ஆனா இன்னொரு பக்கம் அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு இருக்கு. அதுதாங்க உங்க ஜாதகத்துல இருக்கிற 5ஆம் வீடு. இதுதான் உண்மையான ஆட்டத்தை மாத்த போற ஒரு காரணி, அதாவது கேம் சேஞ்சர். இந்த புத்திரஸ்தானத்தை உங்க குடும்பங்கிற பெரிய மரத்தோட வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த வேர் நல்லா ஆழமாவும் வலுவாவும் இருந்துச்சுன்னா குருவோட நிலைமைங்கிறது ஒரு சின்ன காத்து மாதிரி வந்துட்டு போயிடும். முக்கியம் அந்த வேர் தான். அப்ப நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, குரு பலவீனமா இருக்கிறதுனால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல. சில சமயங்கள்ல அது தாமதங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பா ராகு, கேது, சனி மாதிரியான கிரகங்களோட குரு சேரும்போது நாம கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியிருக்கும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு தடதான தவிர நிரந்தரமான மறுப்பு கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது, ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு பலவீனமா இருந்தா கூட அவர்கிட்டே ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அது என்ன தெரியுமா? அதுதான் குருவோட பார்வை. ஜோதிடத்துல சில சமயம் ஒரு கிரகம் எங்க இருக்குங்கிறத விட அதோட பார்வைக்கு தான் சக்தி அதிகம். இது எல்லா விதிகளையும் மாத்தக்கூடியது. இதை கேளுங்களேன், குரு உங்க ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி, அவரோட பார்வை மட்டும் உங்க 5ஆம் வீட்டு மேல பட்டா போதும். அது ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் மாதிரி வேலை செய்யும். எல்லா தடைகளையும் நீக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் அது. சரி, ஒருவேளை குரு பலவீனமாவும் இருந்து அவரோட பார்வையும் 5ஆம் வீட்ல படலனா என்ன பண்றது? பயப்படாதீங்க, ஜோதிடம் பிரச்சனைய மட்டும் சொல்லாது, அதுக்கான தீர்வையும் காட்டும். இப்போ நம்ம சில சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி பார்க்கலாம். ஞானத்தோட குருவான தட்சிணாமூர்த்தி, தடைகளை நீக்கிற திருச்செந்தூர் முருகன், அப்புறம் நம்ம கர்ம வினைகளை தீர்க்கிற ராமேஸ்வரம். இந்த வழிபாடுகள் எல்லாமே குருவோட அருளை ஈர்க்கிறதுக்கான சக்தி வாய்ந்த வழிகள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. வழிபாடுகள் ஒரு பக்கம்னா, மன்றங்களுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. சந்தான கோபால மந்திரம்ங்கிறது குழந்தை பாக்கியத்துக்காகவே இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒளி அதிர்வு. நம்பிக்கையோடு இதை தினமும் சொல்றது உங்க எண்ணங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலை இன்னும் வலுப்படுத்தும். மரத்தை சுத்தி வர்றது மூலமா நாம இயற்கையோட இணையிறோம். தானம் பண்றது மூலமா நம்மகிட்ட இருக்கிறத மத்தங்களோட பகிர்ந்துக்கிறோம். குருவோட குணங்களான ஞானத்தையும் தாராள மனப்பான்மையும் இந்த 2 செயல்களும் வலுப்படுத்தும். இது வெறும் சடங்கு மட்டும் இல்ல, ஒரு வாழ்க்கை முறை. நாம இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். உங்க ஜாதகம் அது உங்களோட கைரேகை மாதிரி. உலகத்துல வேற யாருக்குமே இல்லாத ஒண்ணு. இங்க நாம பேசின பொதுவான விதிகள்லாம் ஒரு வழிகாட்டி மாதிரி தான். அது உங்க தனிப்பட்ட கதையோட முழு அத்தியாயம் கிடையாது. அதனால இந்த தகவல்களை வச்சு நீங்களாவே எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. இது பொதுவான தகவல் தானே தவிர உங்களுக்கான பர்சனல் பிரிஸ்கிரிப்ஷன் கிடையாது. நாம ஒரு டாக்டர் கிட்ட போற மாதிரி உங்க ஜாதகத்தை நல்லா தெரிஞ்ச அனுபவம் வாய்ந்த ஒரு ஜோதிடர்கிட்ட காட்டி உங்களுக்கான பிரத்யேக ஆலோசனையை பெறுவதே புத்திசாலித்தனம். கடைசியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. குழந்தை பாக்கியம்ங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி நம்ம வாழ்க்கையோட மற்ற பகுதிகள், நம்ம படிப்பு, வேலை, உறவுகள், இதுலெல்லாம் கிரகங்களோட பங்கு என்னவா இருக்கும்? இது ஜோதிடம்ங்கிற பெரிய சமுத்திரத்துல நீங்க செய்ய போற உங்க தனிப்பட்ட பயணத்தோட ஆரம்பமா இருக்கட்டும்.